இஸ்ரவேல் மக்கள் கடவுளை மறந்து சிலைகளை வணங்க ஆரம்பித்தார்கள். அதனால் கடவுள் அவர்களை 7 ஆண்டுகள் துன்பப்படும்படி மிதியானியர்களின் கையில் ஒப்படைத்தார். மக்கள் மிகவும் பயந்து குகைகளிலும் மலைகளிலும் மறைந்து வாழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் மனாசே கோத்திரத்தில் கிதியோன் என்ற இளைஞன் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் அவன் எதிரிகள் பார்க்காமல் இருக்க திராட்சைச்சாறு பிழியும் இடத்தில் மறைந்து கோதுமையை அடித்து கொண்டிருந்தான். அப்போது கடவுளின் தூதர் அவன் அருகில் தோன்றி, வீரனே, ஆண்டவர் உன்னுடன் இருக்கிறார் என்று சொன்னார். கிதியோன் அதிர்ச்சி அடைந்து, ஆண்டவர் எங்களுடன் இருந்தால் ஏன் இந்த துன்பம்? இப்போது கடவுள் எங்களை விட்டுவிட்டார் என்றான். ஆனால் கடவுள் அவனை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிறேன், நீ மிதியானியர்களிடமிருந்து இஸ்ரவேலை காப்பாற்றுவாய் என்றார். கிதியோன் பயந்து, நான் என் வீட்டில் மிகவும் சிறியவன், நான் எப்படி இதை செய்ய முடியும் என்று கேட்டான். கடவுள், நான் உன்னுடன் இருப்பேன், அதனால் நீ மிதியானியர்களை தோற்கடிப்பாய் என்று உறுதியளித்தார்.